உங்கள் அனைவரையும் அன்போடு ஆண்டவன் சன்னிதானத்தில் வருக வருக என்று வரவேற்று இறை அருளும் இறை ஆசீர்வாதத்தை நாம் பெற இந்த நாள் நிச்சயமாக மகிழ்ச்சியாக மனநிறைவின் நாளாக கடந்த 6 நாட்கள் நாம் பெற்றுக்கொண்ட அனுபவங்களுக்கு நன்றியும் புலந்திருக்கின்ற புதிய நாள் புதிய வாரத்தையும் ஆண்டவன் ஆசீர்வதிக்க இறைவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அன்னையினுடைய பரிந்துரையை கேட்போம். இதில் பல கருத்துக்களை இந்த சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்றைக்கு தங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய ஸ்டீஃபன் ஜோ மேயன் ஃபர்ஸ்ட் பர்த்டே இந்த குழந்தையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க, திருமண நாளை சிறப்பிக்கக்கூடிய லாரன்ஸ் மெட்டில்டா மேரி 42வது ஆண்டு திருமண நாள். டெரில் பர்த் டார்த்தி டெரில் 22ஆம் ஆண்டு பிறந்த நாளில் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க. பீட்டர் மேரி ஸ்டெல்லா 27வது ஆண்டு பிறந்த நாளும் திருமண நாளெல்லாம் கொண்டாடுகின்ற இவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். திருமண நாளில் கடவுள் தொடர்ந்து இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க திருப்பலியில் ஒப்பு கொடுப்போம். மற்றும் இந்த திருப்பலியானது நன்றியறிதலாக வி ஆண்டனி, இ அல்ஃபோன்சா, டிம்பிள் பிலிப், ஜனார்தனன், ஆரோக்கிய மேரி 54வது ஆண்டு அவர்கள் இறைவனுக்கு நன்றியறிதலாக ஒப்பு கொடுக்கிறார்கள். கிறிஸ்டோபர், ஸ்டெல்லா மேரி மற்றும் இன்ஃபண்டா மெய்யப்பன் ஆகியோரும் இத்திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மற்றும் இந்த திருப்பலியானது ஃபார் த ஸ்பெஷல் இன்டென்ஷன்ஸ் ஆஃப் த ஜோன்ஸ் வெல்டிங் ஒர்க்ஸ் அவங்களுடைய வளர்ச்சிக்காக ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆண்மலை பாட்சிக்காக ஜெய்சி பெத்லின், தாமஸ் மார்டின், அந்தோனி அம்மாள், மரிய சூசை, ஏ மேரி, வி கே ஆண்டனி, காத்தியாலி ரோசி, யுவோ ஆண்டனி, லூது மேரி, கஸ்தூரி, சாமுவேல் ராஜம்மாள், சிரில் பெர்னாண்டோ, விருச்சித்திலா, எல் பிலிப், எம்பி வின்சென்ட், வி ஆண்டனி, ஸ்டெல்லா, ஜே ஜெரால்ட் ஆகியோருடைய ஆண்மலை பாட்சிக்காக திருப்பலியை ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மிகுந்த மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடு கடவுள் பார்த்து கொள்வார். கடவுள் நம்மோடு இருக்கிறார். நாம் சுமைகளெல்லாம் தாங்கக்கூடிய சுமை தாங்கிய அந்த ஆண்டவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நாம் வாழ்ந்து காட்டு திருப்பலியை நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு ஒப்பு கொடுக்க, அதே நேரத்தில் நாம் செய்த குற்றங்கள் குறைகள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் பலவீனங்களுக்காக ஆண்டவர் இயேசுவிடத்தில் மனம் வருந்தி மன்னிப்பை கேட்டு திருப்பலியில் நாம் அன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கமைத்து நமது குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்மை எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
ஜெபிப்போமாக. இறைவாவை சுற்ற உலகம் திருமகனின் தாழ்ச்சினால் மீண்டும் நிலைநிறுத்தினரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உமது நம்பிக்கையாளர்களுக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாம் என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் செக்கரியா நாம் மகிழ்ந்து களிகூறவும் இறைவன் ஒரு மாபெரும் வெற்றி வீரராக வலம் வருவார் என்று விவரிக்கின்றது. வருகின்ற வெற்றி வீரனை எதிர்கொள்ள நாம் அவருக்கு உகந்த மனநிலையிலும் ஆயத்தமாக இருக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். எனவே இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிசாய்ப்போம். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 9 - 10 வரை. ஆண்டவர் கூறியது: மகளே சீயோன், மகிழ்ந்து களிகூறு. மகளே எருசலேம், ஆர்ப்பரி. இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையுள்ளவர். கழுதையின் மேல், கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறவர். அவர் எப்ராயிமில் தேர்ப்படை இல்லாமல் போக செய்வார். எருசலேமில் குதிரை படையை அறவே அழித்து விடுவார். போர்க்கருவியான வில்லும் ஒடிந்து போகும். வேற்றினத்தாருக்கு அமைதியை அறிவிப்பார். அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவே. என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவே. உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவே. நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். என் கடவுளே, என் அரசே, உம்மை
இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் தூய பவுல் ரோமை திரு அவைக்கு நாம் எத்தகைய வாழ்வு வாழ வேண்டும் என்பதை அறிவுறுத்துகின்றார். நம் தனிப்பட்ட வாழ்வில் ஊனியல்பின் செயல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா அல்லது ஆவியின் செயல்பாட்டிற்கு முக்கியத்துவம் தருகின்றோமா என்பதனை சிந்திக்க அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிசாய்ப்போம். திருத்தூதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 9 மற்றும் 11 13 வரை. சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுக்குள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களை உயிர் பெற செய்வார். ஆகையால் சகோதரர் சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்பிற்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 11 இறை வாக்கியங்கள் 25 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கும் வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம்
அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, மீண்டும் ஒரு நாள் மீண்டுமாக ஆண்டவன் சந்நிதி மனசுக்கு நிம்மதியாக உங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது கூடுதலான மகிழ்ச்சி தான். உங்கள் நம்பிக்கையின் முகங்களை பார்க்க முடிகிறது. நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு உங்களுடைய முகங்கள், ஏக்கத்தோடு முகங்கள், பல்வேறு கவலைகளோடு இருக்கின்ற முகங்களும் உங்கள் முகங்கள் இங்கிருந்து பார்க்க நல்ல ஓரளவு நல்ல சம்பளம், மகிழ்ச்சியாக போகுது. திடீரென்று அந்த கணவருக்கு ஒரு பக்கவாதம், பேரலிட்டிக்கல் ஸ்ட்ரோக், அவர் படுத்த படுக்கையாகிறார். இப்போ குடும்பத்தை யார் நடத்துறது? இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் சில நேரம் நடக்கும். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? நல்லா போயிட்டுருக்கோம், நல்லா போயின்னு இருக்கும்போது திடீர்னு யாராவது நோய்கள், யாராவது மரணம் என்றால் தலைகீழாக மாறிடும். த ஃபேமிலி வில் டர்ன் இன்டு டோட்டலி அப்ஸ் அண்ட் டவுன். இட்ஸ் ஹேப்பனிங் இன் மெனி ஃபேமிலி, ஹேப்பனிங் இன் ஆர் ஃபேமிலி டூ. இல்லையா? நம்ம குடும்பத்தில் நடக்கும். நல்லா போயிட்டுருக்குன்னா கடவுளுக்கு நன்றி. இப்போ இதே போல் தான் இந்த பெண்ணானவ, அந்த மேரி காஷ்மன், எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு, கணவருக்கு பக்கவாதம் என்று சொன்னவுடன் எப்படி குடும்பத்தை நடத்துறது? 5 பிள்ளைங்க, 5 குழந்தைகளை எப்படி ஒரு தாய் காப்பாற்ற முடியும்? மிகப்பெரிய கடினமான சூழ்நிலையில் ஒரு வறுமை, பிறகு இந்த துணி துவைக்கிற அந்த வேலையை போயிட்டு அந்த அம்மா செய்கிறாங்க. இருந்தாலும் மனசுக்குள்ள கவலை, கஷ்டம், கணவரை பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும். இதில் வேறு பையன் பசியினால் ஒரு கடையில் போயிட்டு ப்ரெட்டை எடுத்துட்டான் அப்படின்றதுக்காக அவன் மீது பொய் குற்றம் சுமத்தி அந்த குழந்தையை இப்படியாக மனசுக்குள்ள வலிகளோட அந்த ஒரு பெண், அந்த தாய் வாழ்கின்ற போது ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணுறாங்க. தவறானது. பல பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த வாரத்தில் கூட ஒருத்தர் வராரு என்கிட்ட, வேலை இல்லை ஃபாதர், என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுது, நான் நிறைய முறை சூசைட் பண்ணிக்கலான்னு நினச்சிருக்கேன். தட்ஸ் டோட்டலி ராங். இந்த இடத்துல இந்த நிகழ்வை நான் தொடர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன கேள்வி தான். அதாவது கடவுள் கொடுத்த வாழ்க்கை கடவுளுக்கு மட்டும்தான் சொந்தம். நாம் யாருமே நமக்கு சொந்தம் இல்லை. அதே போல் இன்னொரு விஷயம் எனக்கு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இந்த அபார்ஷன், சரிங்களா, இந்த கருக்கலைப்பெல்லாம் கடவுளுக்கு மட்டும், கடவுள் கொடுத்த குழந்தை கடவுள் மட்டும்தான். ஆகையால் இன்றைக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அபார்ஷன், இந்த கருக்கலைப்பெல்லாம் திருச்சபையோட ஸ்டாண்ட் பாயிண்ட், ஈவன் டுடே இட்ஸ் ராங். ஆகையால் நாம் இன்றைக்கு, அதுவும் இந்த காலகட்டத்தில் நிறைய நடைபெறுகிறது. இதெல்லாம் என்னுடைய படிப்பு சம்மந்தமாக இருந்தாலும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது, தெரியப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை என்பதால், திருச்சபையின் கடமை என்பதால், இறைவன் கொடுத்த வாழ்வு கடவுளுக்கு மட்டும்தான் உரிமை, நமக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அதில் ஒரு கரு உருவாகும் போது 1000 அந்த ஒரு அணுக்கள் உருவானாலும் அதில் ஒரு கரு உருவாகி ஒரு குழந்தையாக, மனிதராக உருவாவது என்பது கடவுள் கொடுத்த பரிசு. ஆக தொடர்ந்து அந்த நிகழ்வுக்கு மீண்டுமாக அந்த அம்மா சூசைட் பண்ணிக்கலாம்னு நினச்சிடுறாங்க. நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கதவு ஜன்னலெல்லாம் அடைச்சிட்டு கேஸ் சிலிண்டரை அப்படி பற்ற வச்சுட்டு, அப்படி கேஸ் சிலிண்டரை ரிலீஸ் பண்ணிவிட்டு தீப்பெட்டி எடுத்து பற்ற வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது பக்கத்து ரூமில் ரேடியோவில் ஒரு பாட்டு கேட்குது. அந்த பாட்டை போயிட்டு ரேடியோவை ஆஃப் பண்ணிட்டு இந்த அம்மா அகெயின் ஷி வாண்ட்ஸ் டு கெட் சூசைட். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரேடியோ ஆஃப் பண்ணும்போது அங்கே ஒரு பாட்டு, அந்த ரேடியோவில் ஒரு பாட்டு. என்ன பாட்டுனா ஒரு இங்கிலீஷ் பாட்டு. வாட் எ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ், வாட் எ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ், ஆல் ஆர் சின்ஸ் அண்ட் கிரீவ்ஸ் டு பேர், வாட் எ ப்ரிவிலேஜ் டு கேரி எவ்ரிதிங் டு காட் இன் ப்ரேயர். தமிழ் என்னன்னா, எனக்குன்னு ஒரு நண்பர் இயேசு இருக்கிறார், அவரிடத்தில் என்னுடைய பாவங்களையும் சுமைகளையும் அவரிடத்தில் கொடுப்பேன், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் என்றுதான் அந்த பாடலானது சொல்கிறது. வாட் எ ஃப்ரெண்ட் வி ஹேவ் வித் ஜீசஸ். நமக்கென்று ஒரு நண்பர் இயேசு இருக்கிறார். இந்த பாட்டை அந்த அம்மா கேட்டு, என் துன்பங்கள் துயரங்கள்லாம் தாங்க, என் இயேசு இருக்குன்றப்போ எனக்கு என்ன கவலை என்று சொல்லி சந்தோஷத்தோட அந்த அம்மா then started to live the life of being as a mother, single mother-ஆக அப்புறம் நம்ம நல்லா வாழ்ந்தாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, அதில் நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய, நமக்கு சுமை தாங்கியாக, நம் சுமைகளெல்லாம், பாரங்களெல்லாம், துன்பங்களெல்லாம், துயரங்களுக்கெல்லாம் மருந்தாக இருக்கக்கூடிய இறைவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை தான். அதனால தான் இன்றைக்கி பாருங்கள், ரொம்ப அழகான வார்த்தை மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 20, நமக்கு தெரிந்த ரொம்ப அழகான வார்த்தை. என்ன வார்த்தை? சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே. சரியா தவறா? தவறு.
கரெக்டாக சொல்லுங்க. அப்போ என்ன வார்த்தை? பெரும் சுமை சுமந்து சோர்ந்து. பாருங்க எவ்வளோ விஷயம் பாருங்க. சுமை சுமந்து சோர்ந்து அப்படி சொல்ல ஆண்டவர். நீங்கள் கஷ்டத்தோடு இருக்கீங்களா அவங்கள சொல்ல, ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கீங்கல்ல அவங்களெல்லாம் பார்த்து சொல்கிறேன். பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடவுள் யார்? இறைவன் யாராக இருக்கிறார்? நாம் எத்தனையோ ஆண்டுகளாக கிறிஸ்துவ விசுவாசத்தில் ரொம்ப அழகான விஷயம், என் இறைவன் யார், என் ஆண்டவர் யார்? Who is Jesus for me? Who is a God for me? Why I am here? நான் ஏன் இந்த திருப்பலியில் எப்படிப்பட்ட ஆண்டவர் நான் பெற்றிருக்கிறேன்? எப்படிப்பட்ட ஆண்டவர்? is a God of the comfort. இல்லையா? God of the comfort, ஆறுதலின் தெய்வம், ஆறுதலை வழங்கக்கூடிய. அதனால தான் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, சுமைகளோடு இருப்ப. நம்ம ஆலயத்திற்குள்ளாக வருகின்ற பொழுது இந்த வார்த்தை இருக்கா இல்லையா? அப்படி நுழைவாயில் இருக்கிறது. என்ன வார்த்தை? பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே. அதுபோல் மாதாவரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, சென்ட் ஆன்ஸ் ஆஃப் லூசன் நடத்தக்கூடிய ஒரு மருத்துவமனை. அந்த பக்கம் அது கொஞ்சம் ஃபேமஸ், இந்த மெட்டர்னிட்டிக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். நான் அந்த பக்கம் அப்படி போவேன், உதவி செய்வதற்கு போவேன். எனக்கு மருத்துவ உதவிக்கு அந்த பக்கம் 10 வருஷம் பங்குஃபாராக இருந்தாலும் அப்படி போகும்போது வெளியில் திருதி ஆண்டவருடைய சுரூபம் இருக்கும், அதுக்கு மேலே நல்லா அப்படியே இப்படி இருக்கும். பெரும் சுமை சுமந்து சொந்தூர்ப்புல எல்லாரும் வாருங்க. அப்போ இந்த நோய்களால் இந்த கர்ப்பிணி பெண்கள் போபவர்கள் நோயாளிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆறுதல். பெரும் சுமை சுமந்து அதில் ஒரு நான் பார்த்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஐயர், ஒரு பிராமணர், அவர் பூனெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே ஜெபம் பண்ணுறார். அந்த விஷயமானது அது யாரோ படையெடுத்து ட்ரோல் பண்ணியிருக்காங்க பாருங்க. ரொம்ப அழகான விஷயம். எல்லாருக்கும், எல்லா சாதி சமயம் பண்பாடு எல்லாவற்றையும் தாண்டி கடவுள் நம் ஆண்டவர் இயேசு பெரும் சுமை சுமந்து எல்லாரும் என்னிடம் வாருங்கள். ஆக நம்ம வாழ்க்கையில் சுமைகளோட இல்லை, எத்தனையோ சுமைகள் இருக்குது. சில பேருக்கு கடன் சுமை இருக்கலாம், சில பேருக்கு படிப்பு சம்பந்தமான சுமை இருக்கலாம், சில பேருக்கு தொழில் சம்பந்தப்பட்ட சுமைகள் இருக்கலாம். இந்த சென்னை நகர்புறத்தில் கோடம்பாக்கத்தில் பல ஆண்டுகளாக நாம் வாழ்ந்து கொண்டு சொந்தமாக ஒரு வீடு இல்லை, ஒரு சொந்தமாக நல்ல ஒரு வீடு இல்லை, அது ஒரு பல பேருக்கு சுமையாக இருக்கலாம். சில பேருக்கு நோய்கள், கடந்த பல ஆண்டுகளாக நோய்கள் சுமையாக இருக்கலாம். கணவன் இல்லையே, எப்படி குடும்பத்தை நடத்துவது என்று சுமையாக இருக்கலாம். சில பேருக்கு குழந்தைகள் இல்லை, அதுவே சுமையாக இருக்கும். சில பேருக்கு கணவன் சரியாக அமையலை, சில பேருக்கு மனைவி சரியாக அமையலை, எல்லாம் இருந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கை. எத்தனையோ வாழ்க்கையில், எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில், நம் வாழ்க்கையில் சுமைகளோட. அதனால தான் பாருங்கள், சில நேரங்களில் நாம் சுமைகளை இறக்கி வைக்க பல இடங்களை தேடுகிறோம், நிம்மதியை தேடுகிறோம், நிறைவை தேடுகிறோம். இதில் என்ன கூத்து அப்படின்னா, தவறான இடத்தில் தேடுபவர்கள் நிறைய, தவறான பழக்க வழக்கங்களில் அதுதான் நிறைவு, அதுதான் நிம்மதி, அதான் மகிழ்ச்சி தேடி அலைந்து திரிந்து அழிபவர்கள் ஏராளம். ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு ஒரு விந்தையான நிகழ்ச்சியை பார்க்குறார். என்ன விந்தையான நிகழ்ச்சின்னா, ரொம்ப சின்ன விஷயம் கவனிங்க. அதாவது ஒரு கலர் குச்சி, பல கலர் குச்சிகள் இப்படி வைக்கப்பட்டு இருக்கிறது. கம்பளி பூச்சி இல்லை, கம்பளி பூச்சி. அந்த கம்பளி பூச்சி அது தான் உணவை தேடுவதற்காக ஒரு குச்சியில் ஏறுது. அப்படியே கீழே இருந்து மேலே, அடுத்த குச்சி, அங்கே உணவு கிடைக்கல, அடுத்த குச்சி, அப்படியே மேலே, அங்கேயும் கிடைக்கல, அடுத்த குச்சின்னு எதுவுமே கிடைக்காம அது வெறுமையாக போகுது. இது போல் பல நேரங்களில் கலர் குச்சிகள் போல, வர்ணம் பூசப்பட்ட கலர் குச்சிகள் போல நமக்கு முன்னாடி பணமோ பதவியோ அழகோ, இதில் தான் மிகப்பெரிய நிம்மதி. தவறான பழக்க வழக்கம், தவறான உறவுகள், இதில் தான் நிம்மதி, இதில் தான் நாம் சுமைக்கான பதில் என்று தேடி 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 ஒன்றுமே இல்லாமல் போகின்ற வாழ்க்கை. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிம்மதி, நிறைவு, மகிழ்ச்சியை கடவுள் ஒருவரால் தான் தர முடியும், இயேசுவால் தான் தர முடியும். தட் இஸ் வெரி ட்ரூ. படைத்த பரம்பொருள் தான் நமக்கு நிம்மதியை, நிறைவு, மகிழ்ச்சியை நிறைவான முழுமையான மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை ஆண்டவர் தருவார். அதனால தான் பாருங்க, பெரும் சுமை சுமந்து இருப்பவர்களாக நாம் சுமைகளுக்கெல்லாம் தாங்கக்கூடிய சுமை தாங்கியாக இயேசு இருக்கிறார். நமக்கு 1000 வாரங்கள், 1000 கஷ்டங்கள், 1000 வலிகள் இருக்கலாம், வேதனைகளுக்காக நல்லா சிரிப்போம். மனசுக்குள்ளாக நல்ல சைக்காலஜி என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா அதிகமாக சிரிக்கிறவங்க அவங்களாம் பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கும், சோகமான கதைகள்லாம் இருக்கும் சொல்லுவாங்க. அகையில் அவ்வளோ மனசுக்குள்ள 1000 வலிகள் இருந்தாலும் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த சன்னிதானத்திற்கு வந்து இயேசுவிடத்தில் பாரங்களெல்லாம் குறைவோம், மனசு லேசாக போகக்கூடிய அழகான சூழல் உருவாகக்கூடிய இடம்தான் இந்த அற்புதமான ஆண்டவர். ஆகையால் நம்முடைய சுமைகளை தாங்கக்கூடிய ஆண்டவர் இருக்கிற, நம்முடைய பாரங்களெல்லாம் சுமைகளெல்லாம் தாங்கக்கூடிய அந்த ஆண்டவர்
ஆறுதல் தெய்வமாக மகிழ்ச்சியோட ஆண்டவா நீர் பார்த்துக்கோ, என் வேலையை பார்த்துங்க, என் மனைவியை பார்த்துங்க, என் பிள்ளைகளை பார்த்துங்க, நான் செய்கிற வேலை 1000 நமக்கு கஷ்டங்கள் வந்தாலும் நம் சுமைகளெல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய, துன்பங்கள் துயரங்களெல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய, ஆறுதலை தரக்கூடிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிற நம்பிக்கையில் வாழதான் இந்த நாளுடைய அழகான கொண்டு வாழக்கூடிய சூத்திரத்தை இன்னைக்கு டென்ஷன், ரெஸ்ட்லெஸ்னஸ், பதற்றம், பயம், கனிவுள்ள வாழ்க்கை. ஆண்டவர் பாருங்க, கனிவோடு நாம் இருக்கின்ற பொழுது நிச்சயம் கடவுளுடைய ஆறுதலை நாம் பெற முடியும். 2வது, மனத்தாழ்மையோடு இருங்கள். மனத்தாழ்மை என்றால் சிம்பிள் அண்ட் ஹம்பிள். பார்த்தீங்களா, ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, மனத்தாழ்மையோடு நீங்கள் இருங்கள். எபேசியருக்கு எழுதிய புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வார்த்தை, முழு மனத்தாழ்மையோடு நீங்கள் என்னது பொறுமையோடு அன்போடு இறைவனில் இணைந்து தூய ஆவி அருளுகின்ற ஒருமைப்பாட்டோடு பயிற்சி பெற்று வாழ கற்றுக்கொள்ளுங்கள். மனத்தாழ்மையோடு, சிம்பிள் அண்ட் ஹம்பிள். எவ்வளவுதான் நம்ம உயர்ந்தாலும் எளிமையான வாழ்க்கை, தாழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை. ஒரு 2 விஷயம் சொல்கிறேன். ஒரு சின்ன கதை, குட்டி கதை. ஒரு ஜென் மத குரு தான் சீடர்கள்கிட்ட ஒரு கதை சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா பாருங்க, ஒரு சின்ன விஷயம். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள 2 ஓநாய்கள் இருக்குமா. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள 2 ஓநாய்கள். ஒரு ஓநாயின் பெயர் ஆணவம், இன்னொரு ஓநாயின் பெயர் தாழ்ச்சி. இது 2மே ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும். இது எந்த விதிவிலக்கு இல்லை. இதை கேட்ட சீடர்கள், இந்த 2 ஓநாய்களும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குன்னா யார் ஜெயிக்கும்? அப்போ அந்த குரு சொல்கிறார், எதை நீ ஊட்டி வளர்க்கிறாயோ அதுதான் ஜெயிக்கும். நீ ஆணவத்தை ஊட்டி வளர்த்தால் அது ஜெயிக்கும், தாழ்ச்சியை ஊட்டி வளர்த்தால் தாழ்ச்சி தான் ஜெயிக்கும். ஆக அன்புக்குரியவர்களே, தாழ்ச்சி நிறைந்த எளிமையாக ஹம்பிளாக சிம்பிளாக வாழ்கின்ற வாழ்க்கை கடவுள் ஆசீர்வாதம். அதில் தான் கடவுளுடைய ஆறுதலையும் மகிழ்ச்சியும் நாம் பெற முடியும். இதுவும் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். தீப்பெட்டியும் தீக்குச்சியும் சந்தித்து கொண்டனர். அப்போ தீக்குச்சிக்கு அது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். தீப்பெட்டியே என்ன சந்தேகம்? அதாவது நம்ம 2 பேரும் உரசிக்கிறோம், ஆனால் பற்றி எறுவது என் தலை தான், நீ அமைதியாக இருக்கிறன்னு. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு தீப்பெட்டி சொன்னதான் உன் தலையில் இருக்கக்கூடிய கணம்தான் காரணம். ஆக அன்புக்குரியவர்களே, தலைகணம் இருக்கின்ற போது நிச்சயமாக அங்கு நமக்கு நிம்மதி இருக்காது. ரொம்ப அழகான விஷயம். மனத்தாழ்மையோடு, சிம்பிள் அண்ட் ஹம்பிள். ஆக கனிவான பேச்சுக்கள், கனிவான பார்வைகள், ரொம்ப எளிமையாக தாழ்மையோடு நாம் வாழ்கின்ற வாழ்க்கை. இன்றைய நாளுடைய முதல் வாசகம் பாருங்கள். எருசலேமே கலிகூர், சீயோனே மகிழ்ந்து கலிகூர். ஏன் மகிழ்ச்சியா இருங்கள்? ஏன்னா மெஸ்ஸியா வரப்போகிறார். அவர் துன்பங்களையும் துயரங்களிலிருந்து விடுதலை தருவார், ஆறுதலை தருவார். மகிழ்ச்சியோடு இருங்கள். ஆக இந்த ஆலயத்திற்கு வருகின்ற போது நம் ஆண்டவர் நமக்காய், ஆக நிச்சயமாக நாம் நம் சுமைகளெல்லாம் தாங்கக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார் என்ற மனநிலையில் பொறுமையாக துன்ப துயரங்களெல்லாம் தாங்கக்கூடிய மனவலிமை கடவுள் நமக்கு வழங்குகிறார் என்ற சிந்தனையோடு வாழக்கூடிய மனிதர்களாக. அதில் 2ஆம் வாசகம் பாருங்கள். இன்னும் கூடுதலாக எப்படிப்பட்ட மகிழ்ச்சியாக ஆறுதல் நிறைந்த வாழ்க்கை நாம் வாழ முடியும்? ஆவிக்குரிய இயல்பில் நீங்கள் வாழுங்கள். என்னது? த லிவ் த ஸ்பிரிட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். இல்லையா? ஆவிக்குரிய இயல்பு என்றால் என்ன? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 22. எப்படிப்பட்டது? அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, அமைதி, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம். ஆக தூயாவின் கனிகளால் நீங்கள் வாழுங்கள். எப்படி? அன்போட, அமைதியோட, மகிழ்ச்சியோட, பொறுமையோட, பரிவோட, நன்னயத்தோட, கனிவோட, தன்னடக்கம், மனத்தாழ்மையோடு வாழுங்கள். ஆனால் ஊனியல்புக்குரிய வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம். இந்த நாளுடைய 2ஆம் வாசகம் இல்லையா? ஊன் இயல்பு. அந்த ஊன் இயல்பின் செயல்கள் என்ன? மீண்டுமாக கலாத்தியர் எழுதிய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 19 வார்த்தை. பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, பில்லி, சூனியம், சிலை வழிபாடு, கட்சி மனப்பான்மை, பகைமை, சீற்றம் மற்றும் பிளவுகள் அல்லது களியாட்டம், குடிவர். இது போன்ற ஊன் இயல்புக்குரிய இயல்பு இல்லாமல் தூய ஆவியானக்கூடிய இயல்போடு வாழுங்கள். ஆக அன்புக்குரியவர்களே, நம்முடைய சுமைகளெல்லாம் தாங்கக்கூடிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோட, மனநிறைவோட உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் திருமண வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை அமையட்டும். என்ன வந்தாலும் இறைவன் பார்த்துக்கொள்வார். ஆல் இஸ் வெல். கடவுள் நம்மோட எல்லாவற்றையும் சரி செய்வார் என்ற நம்பிக்கையோடு நமக்கெல்லாம் கிடைத்த மிகப்பெரிய சுமை தாங்கியாய் நம் ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடு தனிமையாய் வாழ்பவர்கள், தனியாக இருப்பவர்கள், பெண்கள், கணவனில்லாத பெண்கள், சிங்கிள் பேரண்ட், கைவிடப்பட்ட கைப்பெண்கள், குடும்ப வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், நோய்களால் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், பிள்ளைகளால் சந்திக்க எத்தனை போராட்டங்கள் சூழல்கள் இருந்தாலும் நம் ஆண்டவர் நமக்கு வாட் எ ஃப்ரெண்ட் we have in Jesus. நமக்கென்று ஒரு நண்பர் இருக்கிறார்.
அந்த நண்பர் தான் இயேசு. அவர் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு வாழுங்கள். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விசுவாசிப்போம். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, சோர்வோட கலக்கத்தோட கவலையோட இருப்பவர்களே, என்னிடம் வாருங்கள், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். உள்ளத்திற்கு இளைப்பாறுதலை நான் தருவேன். ஆறுதலின் ஆண்டவர், ஆற்றலின் ஆண்டவர், நம்பிக்கையின் ஆண்டவர், மகிழ்ச்சியின் ஆண்டவர், மனநிறைவின் ஆண்டவருடைய அனுபவத்தில் நாம் வாழ நம்முடைய எல்லா விதமான தேவைகள் எல்லாம் ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் உம் இறையாட்சியின் மதிப்பீடுகளுக்கு ஏற்ப வாழவும் தம் சொல்லாலும் செயலாலும் சான்று பகர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் வடிவே எம் இறைவா, இன்றைய அரசியல் சூழலில் நாடுகளுக்கிடையே போர் பதற்றம், வன்முறை கலாச்சாரம், வளர்ந்த நாடுகள் ஏழை நாடுகளை சுரண்டும் இந்நிலை மாற எம் நாட்டிலும் ஏற்படும் பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து எல்லோருக்கும் எல்லாம் சமம் என்றும் உம் வார்த்தையை வாழ்வாக்கி அரசியல் தலைவர்களுக்கு உம் ஞானத்தை பொழிந்திட தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான எம் இறைவா, இப்புதிய கல்வியாண்டில் காலடி வைத்திருக்கும் எம் பங்கின் அனைத்து மாணவ மாணவிகள், கல்லூரியில் பயிலும் எம் இளையோர் ஆகிய அனைவரையும் உம் பாதம் வைக்கின்றோம். இவர்கள் தங்கள் கடமைகளை உணர்ந்து பொறுப்புணர்வுடன் தங்கள் கல்வியில் கவனத்தை செலுத்தி வாழ்வில் முன்னேற உம் ஆவியின் அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காக்கும் பரம்பொருளே எம் இறைவா, இன்றைய நவீன உலகில் நிலவும் பருவநிலை மாற்றம், இயற்கை சீற்றங்கள், பலவிதமான கொள்ளை நோய்கள் வருவதற்கு மனிதனின் சுயநலமே காரணம். நீர் கொடுத்த இயற்கை வளங்களை பாதுகாக்காமல் அவற்றிற்கு எதிராக நாங்கள் எடுக்கும் அறிவியல் வளர்ச்சி, நவீன நாகரிக வளர்ச்சி என்ற பெயரில் நாங்கள் செய்யும் தவறுகள்தான் காரணம் என்பதை புரிந்து கொண்டு இயற்கை வளங்களை பாதுகாக்க வரமருள வேண்டுமென்று
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் தெய்வமே எம் இறைவா, இன்று குடும்பங்களில் நிலவும் ஆதரவற்ற பெற்றோர், அனாதைகள், விதவிகள், கைம்பெண்கள், வறுமையில் வாடுவோர், மூன்றாம் பாலினத்தவர்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் கஷ்டங்கள் எவ்வளவுதான் சந்தித்தாலும் வாழ்க்கையில் போராட்டங்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் அதிலும் மகிழ்ச்சியாக மனநிறைவோடு வாழதான் ஆண்டவருடைய சூத்திரத்தை சூட்சுமத்தை கடவுள் சொல்லிக் கொடுக்கிறார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள், கனிவோடு மனதாழ்மையோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்ற மகிழ்ச்சியை தாரக மந்திரத்தை ஆண்டவராக நம்முடைய சுமைகளுக்கெல்லாம் பதிலாளாக சுமை தாங்கியாக இறைவன் நமக்கு ஆறுதலின் தெய்வம். நிச்சயமாக மகிழ்ச்சியோடு நம்மை வழிநடத்துவார். நம்பிக்கையோடு தொடர்ந்து இறைவனுக்கு நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு திருப்பலியில் பங்கெடுப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை பாடு. சகோதர சகோதரம் எல்லோரும் இணைந்து நம்முடைய வாழ்க்கையெல்லாம் மகிழ்ச்சியாக மனநிறைவோடு என்ன நடந்தாலும் இறைவன் நம்மோடு நமக்காய் நம் சார்பாக ஆறுதலின் ஆண்டவர், ஆறுதலின் தெய்வம், சுமை தாங்கியாக இருக்கிற நம்பிக்கையோடு நம்முடைய திருமண குடும்ப வாழ்வெல்லாம் நகர்ந்து செல்ல தேவையான அருளையும் ஆசிரியையும் பொழியக்கூடிய அற்புதமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் எந்தளிக்கும் இக்காணிக்கை எங்கள் ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையும் என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவனையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோடும் இருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் மீண்டும் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகத் தூதர்கள், புனிதர்கள், அரியணைச்சு ஆட்சி புரிவராகிய அனைவரோடும் சேர்ந்து நீர் எங்கள் வாழ்வில் செய்கின்ற செய்ய போகின்ற அனைத்து நன்மைகளுக்கெல்லாம் நன்றியை செலுத்துமை புகழ்ந்தை துறை குரலா பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் இயேசுக்கு முன்பாக எல்லாரும் மண்டியிட்டு தாழ்வணிந்து கனிவோட மனத்தாழ்மையோட இயேசுவுக்கு முன்பாக நாம் ஏன் வந்தோம், எதற்காக இன்றைக்கு வந்தோம்? நம் ஆண்டவர் இயேசுவின் அருளையும் ஆசீர்வாதம் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதிக்கிறார். வெறுங்கையாய் நாம் வந்தாலும் கடவுள் வெறுங்கையாய் அனுப்ப மாட்டார். ஆறுதலின் ஆண்டவர் நம் சுமைகளுக்கெல்லாம் பதிலாக, பெரும் சுமைகளுக்கெல்லாம் பதிலாக, நாம் குடும்ப வாழ்க்கையில் நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சுமைகள் எதுவாக ஆண்டவர் இயேசுவிடத்தில் அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்த மகிழ்ச்சியோடு ஆண்டவர் இயேசுவின் ஆசிரியர் நாம் கேட்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளெல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தவோ அப்பத்தை எடுத்து நடிச்செடுத்து அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்தவர் அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னோட வண்ணமே இரவு பெருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் தமது சீடர்களுக்கு அளித்தவர் அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய
என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறு பொருள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி நல்கின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் சிறப்பாக உம்மை நோக்கி உம்மை நாடி வந்திருக்கின்ற உமது அன்பு பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்தலும். எங்கள் வாழ்க்கையிலே வருகின்ற சுமைகள் பெரு சுமைகள் அனைத்தையும் அகற்றி நாங்கள் நலமுடன் வளமுடன் வாழ கனிவுள்ளம் கொண்டவர்களாக தாழ்ச்சியான மனமுடையவர்களாக உம்மை போன்று உமது அன்பு பிள்ளைகளாக உமது அன்பு சீடர்களாக நாங்கள் என்றும் இப்பொழுது வாழ உம்மை கெஞ்சி கொண்டாடுகின்றோம். மேலும் உயிர் தரும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் எங்கள் குடும்பங்களில் மறித்த அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்தோடு நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் ஒவ்வொருவரும் இது இரக்கமாயிரும். கடவுளுடைய கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, யாவியாரின் ஒன்றைப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரியதே. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள், எவ்வளோ பெரிய சுமைகள் கஷ்டங்கள் நம் வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் சந்தித்து கொண்டிருந்தாலும், அது உடல் நோயாக இருக்கலாம் அல்லது உள்ள நோய்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் ஆறுதலின் தெய்வம். நம்ம எல்லாருக்கும் ஆற்றலையும் ஆறுதலும் கனிவோடு மனத்தாழ்மையோடு வாழ இறைவன் கரத்தில் வைப்பு கொடுத்து ஆண்டவர் பார்த்துக்கொள்ள நம்பிக்கையோடு இறைவனை போற்றி புகழ்ந்து நாம் சொல்லி பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று
என்னாலும் உம்முடைய யாதொரு கலக்கமின்றி நலமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். நமக்காய் இருக்கக்கூடிய ஆண்டவர் ஆறுதலின் இயேசு நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நம்மோடு இருந்து பயணம் செய்ய வரக்கூடிய நம் ஆண்டவரின் தெய்வத்தின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். வாஞ்சை மேல் வாஞ்சையாக, ஆசை மேல் ஆசையாக தயாரிப்போடு ஆண்டவர் இயேசுவை நாம் பெறுவோம்.
கிறிஸ்துவின் ஆத்மாவே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும். அருள் நிறை இயேசுவே என்னை தேற்றிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்னை கட்டிடும். ஒரு துர்சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளையில் என்னை கூப்பிடும். பரகதியில் நிலம் உம்மை வாழ்த்தவே. வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். அன்புக்கும் பாசத்துக்கும் முறை இறை மக்களை மீண்டும் மறுமுறை கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி நிச்சயமாக நம்முடைய இந்த வாரமும் சிறப்பாக அமையும். எல்லா நாளும் மகிழ்ச்சியோட மனநிறைவோடு வாழ முடியும். எவ்வளவுதான் கஷ்டங்கள் மத்தியில் நிச்சயமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய தாரக மந்திரத்தை கடவுள் சொல்லிக் கொடுக்கிறார். ஆகவே மனநிறைவோடு உங்கள் திருமண குடும்ப வாழ்வெல்லாம் சிறப்பாக அமையட்டும். இறைவன் கொடுத்த இந்த புதிய நாள் புதிய வாரம் அதற்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி கரவலை எழுப்பி இறைவனை நாம் மகிமைப்படுத்தி தொடர்ந்து ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும் அன்போடு உங்களை வாழ்த்துவோம். ஞாயிறு அறிவிப்புகள். இன்றைக்கு இந்த திருப்பலியை சிறப்பித்தவர்கள் புனித ஜான் பால் அன்பியம். புனித ஜான் பால் அன்பியத்திற்கு சிறப்பான வாழ்த்துக்கள். கரவலை எழுப்பி அவர்களுக்கு வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். மிகுந்த மகிழ்ச்சி. அதேபோல் அன்பியங்கள் சிறப்பிக்கின்ற போது அன்பிய பொறுப்பாளர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா பங்கில் அன்பியங்கள் என்பது எதற்காக என்றால் பங்கை இன்னும் உற்சாகத்தோடு கவனத்தோடு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ்டோடு வழி நடத்துவதற்கு என்று பல கோணங்களில் அன்பியங்கள் நாம் உருவாக்கப்பட்டு இருக்கின்றோம். ஆக அன்பிய பொறுப்பாளர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள். அதே போல் அன்பியங்கள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி நடைகின்ற பொழுது அதில் அன்பியத்தை சார்ந்த பங்கெடுங்கள். மாதத்திற்கு ஒரு முறை அன்பியங்களில் கூட்டம் நடத்த வேண்டும். அது அருகாமையில் உள்ளவர்களோடு நல் உறவுகளை வளர்த்து கொள்ள. அதே போல் உங்கள் அன்பியங்களில் திருப்பலி நிறைவேற்ற விரும்பினால் பங்கு தந்தையிடம் நீங்கள் அனுமதி பெற்று திருப்பலிக்கும் பங்கு தந்தையை அழைக்கலாம். ஆக மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வாரத்தினுடைய புனிதர்கள் நாளைக்கு புனித மரிய கோரட்டியினுடைய விழா. புனித மரிய கோரட்டி தன்னுடைய கற்பை காப்பாற்றி கொள்ள அதை முன்வந்து முழுமையாக எவ்வளோ பெரிய சோதனைகள் வந்தாலும் த சாஸ்டிட்டி த பிலாங்ஸ் டு காட் என்று வாழ்ந்தவள் தான் புனித மரிய. அந்த அம்மாவுடைய விழா நாளைக்கு நாம் கொண்டாடுகின்றோம். வேண்டிக் கொள்வோம். ஜூலை 11 புனித பெனடிக்ட் துறவு மடத்தின் தலைவர். அடுத்த வாரம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை சிறப்பிக்க வேண்டியவர் புனித பர்னபாஸ் அன்பியத்தை சார்ந்தவர்கள் சிறப்பிப்பார்கள். கடந்த வார காணிக்கை 70,560. இந்த வாரத்துக்கான சிறப்பு அறிவிப்பு 1 மறைக்கல்வி. பிள்ளைகள் குழந்தைகளுக்காக சில்ட்ரன் பிள்ளைகளுக்கு நம் மறைக்கல்வி தொடங்கி நன்றாக சென்று கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளை அனுப்ப வேண்டும் மறைக்கல்விக்கு. ஆங்கில வழியில் தனியாக, பிறகு தமிழில் நடைபெறுகிறது தனியாக. பிள்ளைகளை தயவு செய்து மறைக்கல்விக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு. உங்களுடைய குடும்பமே ஒரு மறைக்கல்வி. அதனால தான் செகண்ட் வேட்டிக்கன் கவுன்சில் 2ஆம் வத்திக்கான் சொல்லுகிறது பெற்றோர்கள் தான் the first and foremost the catechist. ஆகையால் the catechism begins at home, the charity begins at home என்று சொல்வார்கள். குடும்பங்களில் மறைக்கல்வி. ஒரு அப்பா அம்மா பெற்றோர் பிள்ளைங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த நாட்கள்லாம் திருப்பலி முடிந்து வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணுவாங்க? சாப்பிடு சாப்பிடு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? இன்றைக்கி கோயிலுக்கு போனியா? ஃபாதர் என்ன சொன்னார்? கேட்டகிசம் போனியா? சிஸ்டர் என்ன சொன்னாங்க? அதெல்லாம் ஒரு அழகான பழக்க வழக்கங்களாக இருந்தது. அந்த பழக்க வழக்கங்களை மீண்டுமாக புதுப்பித்து நம்முடைய பிள்ளைங்களுக்கு மறைக்க. அதே போல் குடும்பங்களில் த ஃபேமிலி ப்ரேயர் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மிஸ் பண்ணவே கூடாது. ஆகையால் இன்றைக்கெல்லாம் நகர்ப்புற வாழ்க்கையினுடைய சுழற்சியில் மிகப்பெரிய பதற்றமான பரபரப்பான வாழ்க்கை சூழல் இந்த ஃபேமிலி ப்ரேயர்லாம் பின்னாடி போகுதுன்னா
குடும்பங்கள் பின்னாடி போகுதுன்னு அர்த்தம். ஆகையால் இந்த குடும்பங்களில் 1000 சிக்கல்கள், 1000 புரிதல் இல்லாமை, 1000 விதமான சந்தேகங்கள், இதற்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அடிகோலாக இருப்பது இந்த ஃபேமிலி ப்ரேயர் இல்லாமல் இருப்பதுதான். ஆகவே குடும்பங்களில் குடும்ப ஜெபம் சொல்லுங்க, தாய் அதை பொறுப்பெடுத்து செய்யுங்க, தந்தை அதை வழி நடத்துங்க, பிள்ளைங்களை உட்கார வைங்க. த ஃபேமிலி ப்ரேஸ் டுகெதர், த ஃபேமிலி ஸ்டேஸ் டுகெதர்னு சொல்ல கூடி ஜபிக்கின்ற குடும்பம் கோடி நன்மை பெறும். தயவுசெய்து குடும்பங்களில் குடும்ப ஜபங்கள் எல்லாம் வலியுறுத்தி நீங்கள் வாழுங்கள் என்று உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். சில்ட்ரன் கேட்டகிசம் அனுப்புங்க. ரெண்டாவது, இந்த இளைஞர்களை பற்றி நான் சொல்லிக்கிட்டது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் சேலஞ்ச், பர்டிகுலர்லி இந்த போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் இளைஞர்களுடைய மாற்றங்கள் நிறைய பார்க்குறேன். குறிப்பாக அவங்களுடைய ஆன்மீக ரீதியாக தேர் ஆர் பிக் சேலஞ்சஸ், மிகப்பெரிய சேலஞ்சஸ். இல்லை நிறைய குழப்பங்கள், நிறைய அலட்சியங்கள், அவர்கள் கொடுக்கின்ற முன்னுரிமை முக்கியத்துவம் வெவ்வேறு விதமாக இருக்கிறது. the addiction to the mobile, இல்லையா, addiction to the AI, addiction to this and that, அதுக்கு இதுக்கு என்று அவர்கள் அடிமையாக அதனால் பங்களவில் சிறு முயற்சி தான் இந்த யூத் கேட்டகிசம் நாம் தொடங்கலாம். மறைக்கல்வி, ஞாயிறு மறைக்கல்வி இளைஞருக்கு அது கேட்டகிசம் போல் இருக்காது, டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குறிப்பாக ஆக்டிவிட்டி பேஸ்டாக, பிறகு அவங்களுக்கு சர்ச் ஓரியன்டாக, ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டடாக, பர்சனல் க்ரோத்தாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலிருந்து வாரந்தோறும் இளைஞர்களுக்கான மறைக்கல்வியை நாம் தொடங்குகின்றோம். 10 மணிக்கு அவங்களுக்கு மறைக்கல்வி வகுப்பு ஆரம்பமாகும். அது முடிவடைகின்ற பொழுது 11 மணிக்கு நாம் காலை திருப்பலியில் இளைஞர்கள் பங்கெடுக்க வேண்டும். 3வது ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு சிறப்பு திருப்பலி. யார் எடுக்க போகிறான்னா ரிசோர்ஸ்ஃபுல் பர்சன், ஒரு நேரம் ஃபாதர் வரவேற்பேன், ஒரு நேரம் சிஸ்டர் வருவாங்க, பங்கிலிருந்து சில பேர். ஆக ரொம்ப பயனுள்ள வகையில் நிச்சயமாக இருக்கும். ஆகவே பிள்ளைகளை, இளையோர், அவங்கள தனித்தனியாக இன்றைக்கு அசம்பல், அடுத்த வாரத்திலிருந்து கேர்ள்ஸ் தனியாக, பாய்ஸ் தனியாக அவங்களுக்கு கேட்டு வகுப்புகள். ஆக நம்ம பிள்ளைங்களை கூடுமான அளவுக்கு எல்லோரும் சேர்ந்து அந்த பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய அந்த மறைக்கல்வி ஞானத்தை நாம் அவங்களுடைய பார்வையில் நாம் கொடுக்க வேண்டிய நம்முடைய கடமை. பிள்ளைகளை உற்சாகமாக யூத் கேட்டகிசத்துக்கு 10 மணிக்கு அனுப்பி வைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்த விவிலிய பயிற்சி, இப்போது பைபிள் படிப்பது என்பது வேறு, பைபிளை புரிந்து கொண்டு சூழலை தெரிந்து கொண்டு படிப்பது என்பது வேறு. டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட் என்று சொல்வார்கள். பைபிள் நாம் படிக்கலாம், எல்லாமே நமக்கு புரியும் சொல்ல முடியாது, சரிங்களா? ஆக திருவிவிலிய அந்த விளக்கங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பல பேருக்கு நமக்கு தெரியாது. வாழ்க்கையில் ஒரு முறையாவது பைபிளை நாம் படிக்க வேண்டும், அது ஒரு பக்கம். இப்போ பாருங்கள், நம்முடைய பங்கில் திருவிவிலிய பயிற்சி வகுப்புகள் நாம் ஆரம்பிக்கிறோம். எக்ஸ்பிளனேஷன் டு த பைபிள். ஆகவே என்னன்னா பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக நம்முடைய ப்ரொஃபஸர்ஸ், சேக்ரட் ஹார்ட் செமினரில் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்சர் ப்ரொஃபஸர்ஸ், ஸ்கிரிப்சர் ஸ்காலர் படிச்சிருப்பாங்க. 5 ஆண்டுகள் சிறப்பு படிப்பை படித்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபாதர்ஸ் ஆகுறதுக்கு அவங்களும் நம்முடைய பங்கில் வர வைத்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் 4 மணிக்கு வகுப்பு தொடங்குறது. என்னையில் இருந்துன்னா ஜூலை 18லேருந்து நிறைய பேர் சேர ஆரம்பிங்க, நிறைய கற்றுப்பீங்க, நிறைய விஷயங்களை வித்தியாசமாக நீங்கள் அவங்களுடைய அறிவுகளை நீங்கள் வளர்த்துக்கொள்வீர்கள். ஆகவே ஜூலை 18 பைபிள் கிளாஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம். அதுக்காக நேரம் சாயங்காலம் 4 மணிலேருந்து 6 மணி சாண்டோஸ் ஹாலில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வெளியே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 50 ரூபாய் வாங்கி பதிவு செய்து கொள்ளலாம். பிறகு அதற்கான பயிற்சி சர்டிஃபைட் கோர்ஸ் 2500 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. ஜூலையிலிருந்து மார்ச் வரைக்கும் வகுப்பு நடைபெறும். ஏஜ் லிமிட் 21 வயசுக்கு மேலே, மீடியம் தமிழில் இருக்கும். ஆகையால் விருப்பமுள்ளவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பைபிள் கிளாஸ் சேர்ந்து திருவிவிலியத்தின் அறிவுகளையும் விளக்க உரைகளையும் தெரிந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அதோடு ஸ்பெஷல் சில்ட்ரன், உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னுடைய பங்கில் இருக்கக்கூடிய இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகள், அவங்களுக்கு ஒரு நம்முடைய கரிசனையும் கவனமும். யாராவது இருந்தால் அக்கம் பக்கத்தில் உங்கள் வீடுகள் நம்ம அன்பியத்தில் இருந்தால் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அவங்களுக்கு நாம் எத்தனை பேர் வராங்க, 5 பேர் வந்தாலும் சரி, 10 பேர் வந்தாலும் சரி, மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கும் நம்முடைய பங்கு திருச்சபை அவங்களுக்கு நாம் காட்டுகின்ற அக்கறை, அவங்களுக்கான மறைக்கல்வி வகுப்பு அவங்க புரிகின்ற விதத்தில் என்கேஜ் ஆகி அவங்களுக்கு 1 மணி நேரம் அவங்களுக்கு வைக்க ஒரு ஆசை. புதுநன்மை வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த வாரத்தினுடைய கடைசி ரெஜிஸ்ட்ரேஷன். ஆக திடீர்னு வந்து சேரக்கூடாது, பயன்படுத்திக் கொள்ள புதுநன்மை கொடுக்க விரும்பினால் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த வாரத்திற்குள்ளாக நீங்கள் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். அதே போல் கொல்கட்டா டூர் விருப்பம் உள்ளவர்கள் பங்கெடுக்கலாம். ஆகஸ்ட் 21, 22, 23 மதர் தெரேசாவுடைய இடத்துக்கு செல்ல விருப்பம் உள்ளவர்கள்
நீங்கள் பங்கு அலுவலகத்தில் பெயர்களை இந்த வாரத்திலும் கடைசியாக அதையும் நாம் முடித்துக் கொள்ளலாம். அதேபோல் நம்முடைய வரதராஜம்பேட்டை புனித அந்தோணியார் ஆலயத்தினுடைய மாதத்தின் முதல் செவ்வாய் ஆகிய அங்கு சிறப்பு திருப்பலியும் நற்கருணை ஆராதனை ஆசீர்வாதம் இருக்கும், பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். அதேபோல் பங்கினுடைய நிகழ்வுகளை எளிதாக தெரிந்து கொள்ள டிஜிட்டலைஸ் மூலமாக QR கோட் அந்த வெளியே வைத்திருப்பாங்க. உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப் அந்த QR கோடை நீங்கள் பதிவு செய்து கொண்டால் பங்கில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் எளிதாக தெரிந்து கொள்ள உதவியாக இருக்கும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதேபோல் அன்புக்குரியவர்களே, நம்முடைய அருட்தந்தை கிறிஸ்து அவர்கள், அருட்தந்தை கிறிஸ்து ரொம்ப எளிமையான மனிதர், ரொம்ப நல்ல ஒரு பணியாளர். மணவாழ்நார் பங்கு பல பங்குகளில் வேலை செஞ்சுருக்கிறார். தர்மபுரி பக்கத்தில் போச்சம்பள்ளி என்ற பங்கு, சின்ன பங்கு. அங்கே அவர் எடுக்கும் போது அவர் தங்கிறதுக்கு இடம் இல்லை, கோவில் இல்லை, வெறும் நிலம்தான் இருந்தது. அந்த நிலத்தில் வீடு தங்குவதற்கு குருக்களுக்கு வீடை கட்டி கோபுரத்தை கட்டி கோவிலை கட்டி கொண்டு இருக்கிறார். மொத்த மக்களை அவர் எடுக்கும்போது 15 குடும்பம் தான். இப்போது ஒரு 50-60 குடும்பம் இருக்கிறாங்க. அந்த இடத்துல பங்கு ஃபாதர் மகிழ்ச்சியாக பணி செய்கிறார், கோயிலை கட்டி கொண்டு இருக்கிறார். ஆக அவர் என்னிடத்தை கேட்டார், உதவி செய்யணும், வாங்க மக்கள் என்ன கொடுக்குறாங்களோ அதை போயிட்டு நீங்கள் கோயில் கட்டுவதற்கு பயன்படுத்தணும்னு சொன்னால், முதலில் தந்தை அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களை கரவலை எழுப்பி அவருடைய பணி சிறக்க நாம் வாழ்த்துவோம். இறுதி பாடலின் பொழுது விருப்பமுள்ளவர்கள் அவருக்கு நீங்கள் கோவில் கட்டுவதற்கு உதவி செய்யலாம். அவர் ரசீது, ரிசிப்டு, ஜிபிஎம் வைத்திருக்கின்றார். ஆகவே தந்தையை உற்சாகப்படுத்தி முடிந்தவர்கள் அவர்களுக்கு உதவிகள் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் 40வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடக்கூடிய நம்முடைய பங்கை சார்ந்த திருவாளர் பென்னி இல்லையா, பென்னி மொராய்ஸ், எங்கே இருக்க பென்னி மொராய்ஸ் மற்றும் மேரி மஜோரி ஆகிய அவங்க இருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். அதில் பூர்வீகம் தூத்துக்குடி பனிமய மாதாவுடைய பங்கு ஆக நம்ம பங்கில் இருக்கிறாங்க. 40வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடுறாங்க. அவர் சார் பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி சமூக அறிவியல் வாதியாராக இருந்திருக்கிறார். அவங்களும் டீச்சராக இருந்திருக்கிறார்கள், ஆசிரியர்கள். மிகுந்த மகிழ்ச்சி, நல்ல ஒரு வாஞ்சையோடு ஒரு ட்ரெடிஷ்னலோடு இருக்கக்கூடிய நல்ல நபர், 2 பிள்ளைங்க. மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களை 40வது ஆண்டில் அன்போடு அவர்களை கரவலை எழுப்பி திருமண நாள் வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். கடவுளை தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும் என்று அன்போடு வாழ்த்துவோம். பொன்னாடை அணிவித்து சிறப்பு பரிசை பங்கு சார்பாக நாம் கொடுப்போம். அதேபோல் உங்களுடைய பிறந்த நாள் திருமண நாளையும் கொண்டாடும் மிகுந்த மகிழ்ச்சி. அதேபோல் இதில் இந்த 10வது ஆண்டு, 30வது ஆண்டு, 40வது ஆண்டு வெள்ளி விழா, குடும்ப விழாலாம் கொண்டாடுங்க. மிகுந்த மகிழ்ச்சி. எப்போதும் மகிழ்ச்சியாக மனநிறைவோடு உங்கள் நாட்கள்லாம் சிறப்பாக அமையட்டும். ஜூன் மாதத்தில் பிறந்தவர்கள் பிறந்த நாள் கொண்டாடி இருக்கீங்களா? ஜூன் மாதத்தில் பிறந்தவர்கள் அப்படி எழுந்து நில்லுங்க பார்ப்போம். வெரி குட், எழுந்து நில்லுங்க. எப்பொழுதும் எனக்கு ஒரு மகிழ்ச்சி, உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி அ குட் மென்டர். சரிங்களா? உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி முன்னாடி வாங்கப்போ, முன்னாடி வாங்க. முன்னாடி வரும்போது 4 பேரும், பரிசு வாங்கும்போது 40 பேரும் இருக்கக்கூடாது. முன்னாடி வாங்க. அதனால தான் உங்களை கூப்பிட்டு முன்னாடியே நிற்க வச்சது. இது நான் ஒரு சின்ன டெக்னிக், இல்லைன்னு வச்சுங்களேன் வாங்கின பரிசு பத்தாது. முன்னாடி வாங்க. அதில் ஜூன் மாதம் பிறந்தநாள் கொண்டாடுறவங்க முன்னாடி வாங்க. வெரி குட், வெரி குட். பெண்கள் மட்டும்தான் பிறந்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஜூன் மாதம் அதிகமாக. ஆண்கள் என்னாச்சு வாங்க. திருமண நாள் கொண்டாடுறவங்க இருக்கீங்களா? ஜூன் மாதம் திருமண நாள் முன்னாடி வாங்க. திருமண நாள்னால் கூடுமான அளவுக்கு கணவன் மனைவியுமாக வரணும், அதான் அழகு. பரவாயில்ல வாங்க. கணவன் மனைவியுமாக வருவதால் மிகுந்த மகிழ்ச்சி. நான் ஃபாதர் அதை ஏன் பாரு இந்த நேரத்தில் நான் பற்றி கேட்கக்கூடாது, சரியா? கணவன் மனைவி என்பது கடவுள் கொடுத்த பரிசு. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பரிசெல்லாம் கொடுத்து உங்களை அன்போடு அகல உங்கள் வாழ்க்கை கடவுள் கொடுத்துக்கிறார். மகிழ்ச்சியோடு வாழுங்கள். பிறந்த நாளும் சரி, திருமணம் சிறப்பாக அமையட்டும். தினேஷ் நல்ல ஒரு பாட்டெலாம் வாசிங்க. மக்கள் டயர்டாகாத அளவுக்கு பாட்டெலாம் வாசித்துட்டு இருங்க.
மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இந்த மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதனால் அவற்றில் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நம்முடைய பங்கின் பாதுகாவலி அன்னையாம் தேவத்தாய் நாம் எல்லோருக்கும் துணையும் பலமும் சக்தியுமாக எப்பொழுதும் இருக்கிறார். இந்த நாளும் சரி, இந்த வாரமும் சரி, நம்ம எங்கெல்லாம் செல்ல போகிறோம் இல்லையா, சில பயணங்கள் இருக்கும். அந்த பயணத்தை அம்மா ஆசீர்வதிக்க, நாம் சந்திக்க போகின்ற மனிதர்களிடத்தில் நாம் என்ன பேச, என்ன சந்திக்க, நம்முடைய வேலைப்பாடுகள் நாம் இருக்க வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள், நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகளை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள், நமக்கு என்னெல்லாம் மனசுக்குள்ளே இந்த வாரம் நான் செய்யணும், செய்ய போகிறனோ நினைக்க, அதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லிவிட்டு மகிழ்ச்சியோடு நாம் வீட்டுக்கு நாம் சொல்லுவோம். அம்மா தாயே, ஆரோக்கிய தாயே, அருள் நிறைந்த தாய், எங்களெல்லாம் ஆசீர்வதிக்கின்ற எங்கள் உழைப்புக்கேற்ற கூலியை படியாக தரக்கூடிய தாய், எங்கள் குழும இருக்கிற அத்தனை மக்களையும் ஆசீர்வதித்தலும். எல்லாரும் ரொம்ப அழகான வார்த்தை, பெரும் சுமை சுமந்த சொந்த உறுப்பு எல்லாரும் என்னிடம் வாருங்கள், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து சுமைகளெல்லாம் ஆண்டவரிடத்தில் இறக்கி வைத்து விட்டு இறைவன் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு மனசு லேசாக என்று எல்லாரும் மகிழ்ச்சியோட மனநிறைவோடு பாதுகாப்போடு பராமரிப்போடு வாழ எங்கள் குழும இருக்கிற அத்தனை மக்களையும், குடும்பங்கள், பிள்ளைகள், இவர்களுடைய பயணங்கள், எடுக்கக்கூடிய முயற்சிகள், எல்லா விதமான நல்லடத்தைகள் இவையெல்லாம் நிறைவாக ஆண்டவன் ஆசீர்வதித்து அம்மா நமக்கு துணையும் பலமும் சக்தியுமாக இருந்து நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்வோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அனுபவித்து வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. கிறிஸ்து அவருடைய ஆலயத்திற்கு உதவி செய்பவர்கள் தாராளமாக செய்யுங்கள். பாருங்கேயும் சரி, வெளியும் இருப்பார். உங்கள் விருப்பங்கள் ஆகிய கடவுள் அவருடைய பணிகளை தொடர்ந்து ஆசிரியத்தை நாம் உற்சாகப்படுத்துவோம். இறுதி பாடலை நாம் பாடுவோம். நன்றி சொல்லி பாடிடுவோம், அது நன்மை செய்த தேவன்.
தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.